ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஐயனார் துணை சீரியல் ப்ரொமோ வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. இவங்க வந்து எல்லாருமே டூருக்கு போயிட்டு வந்துட்டு எவ்வளோ காசு பேலன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணுறாங்க. அதில் வந்து நிலா வந்து ஒரு 35,000 வந்து பணம் நம்மக்கிட்ட சேவ் பண்ணலாம் அந்த மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி சொன்னதுக்கு, இதில் என்ன பொருள் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிலா வந்து கேட்குறாங்க. வீட்டில் டிவி தான் இல்லை, டிவி வாங்கலாண்ணா அப்படின்னு சொல்லிட்டு பல்லவன் வந்து ஓடி வந்து சேரன் கிட்ட கேட்குறான். சரி டிவியே வாங்கிட்டா போச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் போது ரொம்பவே பல்லவன் வந்து சந்தோஷப்படுறாங்க. உடனே இவங்க வீட்டில் எல்லோரும் உட்காந்து பேசின்னு இருக்கும்போது பார்த்திங்கன்னா, வெளியில் வந்து பார்த்திங்கன்னா 4-5 பேர் வந்து பைக்கில் வராங்க. யார் அப்படின்னு பார்த்தாக்கா, நடேசன் வந்து வண்டி வாங்கியிருந்தார் இல்லைங்களா, அவருக்கு 2 லட்சம் வந்து திரும்ப கொடுக்கணும் இல்லைங்களா. அவங்க என்ன சொன்னாங்க, அதுக்கப்புறம் ஒரு 6 மாதம் டைம் கொடுங்க, அதுக்கப்புறம் தரேன்னு சொல்லிட்டு தானே சொன்னாங்க. இவங்க எங்கே வண்டி வாங்கிட்டு வந்தாரே தவிர்த்து இன்றைக்கி வரலையும் ₹1 கூட கடனும் கட்டலை, அசலும் கொடுக்கல, வட்டியும் கொடுக்கவே இல்லை. எப்போ கொடுக்குறதா உத்தேசம் உங்களுக்கு அப்படின்ற மாதிரி தான் வந்து இவங்க எல்லாருமே வந்து கேட்கும்போது, இவங்க வந்து அதெல்லாம் கொடுக்க முடியாதுடா அப்படின்ற மாதிரி நடேசன் வந்து சட்டுன்னு வார்த்தை விட்டுறாரு. யார் வண்டி வாங்கி வச்சுக்கிட்டு யார் வண்டி நீ கொடுக்கவே மாட்டேங்கிறேன்னு சொல்லிட்டு இவங்க எல்லாருமே போயிட்டு நடேசன் அடிக்கிறதுக்கு போகும்போது சோழன், பாண்டியன், பல்லவன் எல்லாருமே வந்து அடிக்க வரவங்கள வந்து தடுக்கிறாங்க. யார் வீட்டில் வந்து யார் தகராறு பண்ணுறது, இங்கே வந்து என்ன ரவுடிசம் பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் வந்து கேட்குறாரு. உடனே நாங்கள் வந்து ரவுடிசம் பண்ணலப்பா, உங்கள் அப்பா தான் ரவுடிசம் பண்ணுறாரு. வண்டி வாங்கிட்டு வந்தாருன்னா பணம் கொடுக்கணும் இல்லையா, பணம் கொடுக்காத வண்டி மட்டும் எடுத்துகிட்டு வந்தால் சரியாயிடுமா எல்லா பிரச்சனையும் அப்படின்ற மாதிரி தான் வந்து சொல்லுவாங்க. இப்போ இந்த விஷயம்லாம் நடந்துட்டு இருக்கும்போது பல்லவன் வந்து என்ன நினச்சாரு, ஆல்ரெடி 35,000 வந்து பேலன்ஸ் இப்போ கையில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொன்னாங்க இல்லையா, அந்த காசை கொண்டு வந்து பல்லவன் வந்து அந்த கடன்காரங்கிட்ட இது முன்பணமாக வச்சுக்கோங்க, வீட்டாண்ட எதுவும் தகராறு பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு பல்லவனுக்கு கொண்டு வந்து அந்த காசை வந்து கொடுத்து விட்ருவாங்க. அதுக்கப்புறம் இது வந்து முன்பணமாக வச்சுக்கிற மீதி பேலன்ஸ் வந்து இன்னும் 2 மாதத்தில் திருப்பி கொடுத்துடணும்னு சொல்லிட்டு அவங்க அங்கேருந்து கிளம்பி போயிடுவாங்க. அதுக்கப்புறம் நிலா தான் வந்து பல்லவன்கிட்ட வந்து, ஏன்டா நீ தான் ஆசைப்பட்டு கேட்டே டிவி வாங்கலான்னு, அன்னைய டிவி வாங்குறத விட இந்த பிரச்சனை வந்து ரொம்பவே அதிகமாக இருக்குது, அதுக்கு டிவியே இல்லாத கூட இருந்துடலாம் அப்படின்னும் போது, சரி விடுடா இன்னொரு நாளைக்கு பார்த்துக்கலாம், கண்டிப்பாக நம்ம வீட்டில் டிவி வாங்கி மாட்டலாம் அப்படின்ற மாதிரி தான் வந்து நிலா வந்து பல்லவனை வந்து சமாதானப்படுத்துவாங்க. பார்க்கலாம் கதையை வந்து எப்படி எடுத்துகிட்டு போகிறாங்கன்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.